ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் தோலா. இந்தியன் ரயில்வே சரக்கு காரிடார் கார்ப்பரேஷன் நிறுவனம் DFCCILல் 1074 காலி இடங்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம ஜாப்ஸ் தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியன் ரயில்வேஸின் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலை. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 23/5/2021. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட டென்டேட்டிவ் மந்த் பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 அன்று இருக்கும். வேக்கன்சி டீட்டெயில். ஃபஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர் பதவிக்கு மொத்தம் 3 டிவிஷனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர் சிவில் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 31. கல்வி தகுதி சிவில் இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும். வித் மினிமம் 60% மேலே மார்க்ஸ் எடுத்து பாஸாக இருக்க வேண்டுங்க. செகண்ட், ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BD பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 77. கல்வி தகுதி 2 years MBA அல்லது PGDM அல்லது PGDM இன் மார்க்கெட்டிங் அல்லது பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அல்லது கஸ்டமர் ரிலேஷன் அல்லது ஃபினான்ஸ் படித்திருக்க வேண்டும். வித் 60% மேலே மார்க்ஸ் எடுத்து பாஸாக இருக்க வேண்டுங்க. மூன்றாவது, ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 3. கல்வி தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது EEE அல்லது ECE அல்லது இண்டஸ்ட்ரியல் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும். வித் மினிமம் 60% மேலே மார்க்ஸ் எடுத்து பாஸாக இருக்க வேண்டுங்க. ஸோ ஜூனியர் மேனேஜர் பதவிக்கான மொத்த காலியிடங்கள் 111. சம்பளம் மாதம் 50,000 முதல் 1,60,000 வரைக்கும் கிடைக்குங்க. செகண்ட், எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு மொத்த 5 டிவிஷனுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 73. கல்வி தகுதி 3 years டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும். செகண்ட், எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 42. கல்வி தகுதி 3 years டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா இதில் மென்ஷன் பண்ண ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்திருக்க வேண்டும். மூன்றாவது, எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 87. கல்வி தகுதி 3 years டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா இதில் மென்ஷன் பண்ண ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்திருக்க வேண்டும். நான்காவது, எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BD பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 237. கல்வி தகுதி ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி படித்திருந்தால் போதுங்க. அஞ்சாவது, எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 3. கல்வி தகுதி 3 years டிப்ளமா இன் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா மென்ஷன் பண்ண கோர்ஸ் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டுங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கான மொத்த காலியிடங்கள் 442. சம்பளம் மாதம் 30,000 முதல் 1,20,000 வரைக்கும் கிடைக்குங்க. மூன்றாவது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 135. கல்வி தகுதி 10th முடித்து ITIயில் 2 years எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஒயர்மேன் கோர்ஸ் படித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 147. கல்வி தகுதி 10th முடித்து ITIயில் 2 years எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் இல்லை மென்ஷன் பண்ண கோர்ஸ் ஏதாவது படித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BD பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 225. கல்வி தகுதி 10th முடித்து ITIயில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்திருந்தால் போதுங்க அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்திருந்தால் போதும். நான்காவது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் பதவிக்கு மொத்த காலியிடங்கள் 14. கல்வி தகுதி 10th முடித்து ITIயில் ஃபிட்டர் அல்லது எலக்ட்ரிஷியன் அல்லது மோட்டார் இல்லைனா மென்ஷன் பண்ண கோர்ஸ் ஏதாவது படித்திருந்தால் போதுங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கான மொத்த காலியிடங்கள் 542. சம்பளம் மாதம் 25,000 முதல் 68,000 வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ இந்த 3 பதவிகளுக்கான மொத்த காலியிடங்கள் 1074. அந்தந்த பதவிக்கு அந்தந்த காலியிடங்களை எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மென்ஷன் பண்ண கோர்ஸ் எல்லாமே மினிமம் 60% மேலே மார்க்ஸ் எடுத்து கட்டாயம் பாஸ் ஆகிருக்க வேண்டுங்க. இந்த வேலைக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எந்த மாநிலத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஜாபுக்கு BCA அண்ட் MCA படித்தவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ITI ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு டிப்ளமாவோ இல்லை அதுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடாதுங்க. ITI ஜாப்ஸுக்கு வெறும் ITI படித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். வயது 1/1/2021 அன்று ஜூனியர் மேனேஜர் பதவிக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கு மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. இது இல்லாமல் SC STக்கு 5 yearsம் OBCக்கு 3 yearsம் PWBT கேண்டிடேட்டுக்கு 10 yearsம் அடிஷனல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கோட்டா பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்மேட் இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. NOC சர்டிஃபிகேட். கரண்ட்டாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது கன்ஃபார்மாக அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் NOC சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆக வேண்டும்.
இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஜாப் லொகேஷன் எங்கே வேணாலும் இருக்கலாங்க. எதர் அவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ் இல்லைனா அவங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாங்க. செலெக்ஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி பதவிக்கு மட்டும்தான். மூன்றாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நான்காவது இன்டர்வியூ. இது வெறும் ஜூனியர் மேனேஜர் பதவிக்கு மட்டும்தான். ஐந்தாவது மெடிக்கல் டெஸ்ட். இது எல்லா பதவிகளுக்கும் உண்டு. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தாங்க. மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தாங்க இருக்கும். இதில் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஈச் ராங் ஆன்சருக்கு 0.5 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமில் ஒரு மினிமம் கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 40%, எஸ்சி ஓபிசிக்கு 30% அண்ட் எஸ்டி கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்க்கு 25% மார்க்ஸ் மினிமம் எடுத்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமோட சிலபஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கோம். நம்மளும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் எந்தெந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ வெறும் ஜூனியர் மேனேஜர் பதவிக்கு மட்டும்தான். ஜூனியர் மேனேஜர் வேகன்சி டோட்டல் 110 வேகன்சியில் அதுலேருந்து 3 மடங்கு கேண்டிடேட்டை இந்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணி. ஃபைனல் செலெக்ஷன் சிபிடி டெஸ்ட்டில் எடுத்த மார்க்ஸில் 85% வெயிட்டேஜும் இன்டர்வியூவில் 15% வெயிட்டேஜும் கொடுத்து ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும். ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்குங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் இந்தியா ஃபுல்லாக எல்லா மெயின் சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வெறும் சென்னையில் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு கேண்டிடேட் ஆப்ஷனாக 3 எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணலாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஜூனியர் மேனேஜருக்கு 1000 rupees, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 900, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 700 + GST உண்டுங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்விஸ்மென்ட் கேண்டிடேட்க்கு கிடையாது. அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டி கோட்டா பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும். அதோட ஃபார்மட் இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட சைன் வாங்கி சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பதவிக்கு செப்பரேட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பிக்க முறை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.dfccil.com என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், செகண்ட் அப்ளை பண்ணுவாங்க. அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டீட்டெயிலாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் டீட்டெயிலாகவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. இன்ஜினியரிங், டிப்ளமா, ஐடிஐ படித்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய மத்திய அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான சான்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறக்காமல் ஜாப்ஸ் தோலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.